வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் லவர்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஜில்லுன்னு ஹெல்த்தியாக பழங்களை வச்சு செய்கிற ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பழங்களே சாப்பிடாத குழந்தைக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியான க்ரீமியான ஒரு ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெசிபியை கஸ்டர்ட் பவுடர் இல்லாமல் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு ப்ரிப்பரேஷனை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்கிறதுக்கு 1/2 லிட்டர் அளவு பால் எடுத்திருக்கேன். அதை இப்போ காய்ச்சிக்கலாம். பால் நல்லா கொதிக்கட்டும். இதில் இப்போ கஸ்டர்ட் பவுடர் சேர்க்கணும். உங்ககிட்ட கஸ்டர்ட் பவுடர் இருந்தால் அதில் 2 ஸ்பூன் அளவு எடுத்து ஆறின பாலில் கரைச்சி அதை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கஸ்டர்ட் பவுடர் இல்லாமல் செய்ய போகிறேன். அதுக்காக 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதில் 1 பிஞ்ச் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்குவோம். இது கலருக்காக தான் சேர்க்குறோம். இது சேர்க்காம கூட நீங்கள் செய்யலாம். இதில் கொஞ்சமாக ஆறின பாலை விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிக்குவோம். இப்போ கரைச்ச இந்த மிக்ஸை உள்ளே சேர்த்துக்குவோம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததும் பால் திக்காக ஆரம்பிக்கும். அதை நம்ம அடி பிடிச்சிடாமல் நல்லா கிண்டிக்குவோம். பால் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் லிக்யூடாக தான் செய்ய போகிறேன். அதனால் 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் போதும். உங்களுக்கு கஸ்டர்ட் நல்லா திக்காக வரணும்னா எக்ஸ்ட்ராவாக 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா கரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு ஜீனி சேர்த்துக்குவோம். நான் இதில் 5 ஸ்பூன் அளவு ஜீனி சேர்த்துக்கிறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுகரை ஆட் பண்ணிக்கோங்க. ஜீனி சேர்க்கவும் பால் கொஞ்சம் தண்ணியாகும். இதை அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுடுவோம். இடையிடையே லைட்டாக மட்டும் கிண்டி விட்டுக்குவோம். பாருங்கள், பால் திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவு வெனிலா ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காய் பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். அதுவும் வித்தியாசமான ஃப்ளேவரில் நல்லாயிருக்கும். பால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் க்ரீன் கிரேப்ஸை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்குவோம். கூடவே கட் பண்ணி வச்ச தர்பூசணி, கட் பண்ணி வச்ச வாழைப்பழம், கட் பண்ணி வச்ச பப்பாளியும் சேர்த்துக்குவோம். இந்த பழங்கள் தான் நீங்கள் சேர்க்கணும் இல்லை, உங்ககிட்ட இருக்க எந்த பழமாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். மாதுளை, ஆப்பிள், மாம்பழம்னு எது வேணாலும் நீங்கள் சேர்க்கலாம். இது கூட கொஞ்சம் நட்ஸையும் சேர்த்துக்குவோம். கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் கட் பண்ண டேட்ஸையும் சேர்த்துக்குவோம். ஃப்ரூட் மிக்ஸ் செம்மையாக கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இதில் இப்போ ரெடி பண்ணி வச்ச கஸ்டர்ட் மில்கை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு எடுத்திங்கன்னா டேஸ்டியான ஹெல்த்தியான ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி. ஃப்ரூட் சாப்பிடாத குழந்தை கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபங்க்ஷனுக்கும் பார்ட்டிக்கும் இதை வெல்கம் ட்ரிங்காக ஈஸியாக வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். இந்த சம்மருக்கு ஜில்லுன்னு இதை வீட்டில் ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம கிச்சன் லவ்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானே ஆனில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.